ஹாய். ஆஃப்டர் டெலிவரி ஃபுல்லாக ஹேர் ஃபால் ஆச்சு. முன்னாடி இது பாதி சொட்டை, முன்னாடி வழுக்கு மாதிரி இருக்கு பாருங்க. இது வந்து பாதி முடி என் பையன் பிடுங்கினது, பாதி முடி கொட்டிடுச்சு. இது ரெண்டும் கொட்டினதை விட என் பையன் பிடுங்கினது தான் அதிகம். இது ரெண்டு லைட்டில் கொஞ்சம் நல்லா பிரைட்டு, அப்புறம் கொஞ்சம் டல் லைட்டில் இருக்குது. இதில் வந்து ஃபில்டரே நான் போடலை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ என்னோட ஹேர் வால்யூம் இவ்வளோ இருக்குது. இது கொஞ்சம் நான் ப்ராடக்ட்ஸை பிக் பண்ணேன். இது கொஞ்சம் நல்ல ரிவ்யூக்கு இருக்க ப்ராடக்ட்ஸ். இது வந்து நான் ஆஃபர் டைமில் வாங்கினேன். பை ஒன் கெட் ஒன், இல்லை 50% ஆஃப், 75% ஆஃப் அப்படி போடுவாங்க. 75%லாம் போடுறது ரொம்ப ரேர், 50% வரைக்கும் போடுவாங்க. அந்த டைமில் பிக் பண்ணி வாங்கிக்கோங்க. எனக்கு டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது. சம்டைம் க்ரீமியாக இருக்கும், சம்டைம் ஃப்ளேக்கியாக இருக்குது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு க்ரீமியாக தான் வரும். பிஃபோர் பேபி என்னால் ஹேர் வாஷ் பண்ண முடிஞ்சது த்ரைஸ் வீக்லி. இப்போ வீக்லி ஒன்ஸ் தான் பண்ண முடியுது. ஏன்னா நான் மட்டும்தான் இருக்கேன் பேபியை பார்த்துக்கிறதுனால. அவங்க என்ன பாத்ரூம் போக எதுவுமே விட மாட்டாங்க. இப்போ எனக்கு டேண்ட்ரஃப் இருக்கனால நான் பேரனாட்டமிலேருந்து இந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு, அதுலேருந்து கண்டிஷன் வாங்கியிருக்கேன். இது ஷாம்பு. இது ஆக்சுவலி வந்து நான் 2 போட்டேன். 2ஆக இருக்கேன். நான் சும்மா வீடியோக்காக நான் புது பாட்டில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், 2 வாட்டி யூஸ் பண்ணிட்டேன். அது பாத்ரூமில் இருக்குது. இந்த சீரம் நான் இன்னும் யூஸ் பண்ணலை, இது புதுசு தான். நான் இந்த சாரி இன்னொரு சீரம் காட்டுறேன். அந்த சீரம் தான், அதில் 2 வாங்கியிருக்கேன். அதில் ஒன்று தான் யூஸ் 2 வாட்டி பம்ப் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு. அது போக போக தான் எனக்கு தெரியும். அதோட அப்டேட் நான் சொல்கிறேன் உங்களுக்கே. நான் திரும்ப அந்த வீடியோ எடுத்து போடுறேன். இதுக்கும் நல்லா ரிவ்யூ இருந்துச்சு. இது பேர் அண்டமியோடது. இதுலேயும் வந்து இந்த ஆட் ஸ்ப்ரே மாதிரி ஸ்ப்ரே ஒன்று கொடுத்துருப்பாங்க, வாட்டர் ஸ்ப்ரே மாதிரி. பாருங்க, நம்ம ரொம்ப டஃப் மெத்தடாக இருக்கிறது. ரொம்ப முக்கியமாக இந்த ஒர்க்கிங் உமன்ஸ் பேபியை பார்த்துக்கணும், ரொம்ப கஷ்டமான பீரியட் அது. நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். மறக்க முடியாத பலது இருக்குது. அதில் ஒன்று சொல்லட்டோம்னா, எனக்கு நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருந்தேன். பேபியை பார்த்துக்கணும், வீட்டில் இருக்க வேலையும் பார்க்கணும், ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்க்கணும். எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் மார்னிங் 9 o'clock ஸ்டார்ட் பண்ணால் நைட்டு 5 மணிக்கு தான் முடிக்க முடியும் வேலையை. ஏன்னா 9 to 6 தான் ஷிஃப்ட்டு. ஆனால் பேபியை பார்த்துருக்கிறதுனால என்னால் வேலை முடிக்க முடியாது. அது இல்லாமல் நான் ஃபீட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு சிசேரியன் ஆனதுக்கப்புறம் எனக்கு டேக் கேர் பண்ண யாரும் இல்லை. நானாக தான் பார்த்துக்க. இந்த 1 monthலேயே நான் வந்து வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் எனக்கு ரொம்ப ஹெல்த் ரொம்ப சஃபர் ஆகுனா இப்போவும் பார்த்துட்டு இருக்கேன். இது காம்போவில் வந்து இந்த ஏர் ஸ்ப்ரே ப்ளஸ் இந்த ஹேர் ஆயில், இது 2 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஹேர் ஆயில் நல்லா இருக்கு. நல்லா அந்த அரோமா, ஆயுர்வேதிக் அரோமா ஸ்மெல் நல்லாவே இருக்கு. 9 to 6 என்னோட ஷிஃப்ட் டைம். ஆனால் நான் 9 to 6 தாண்டி நான் இயர்லி மார்னிங் 5 o'clock இல்லை 3 to 5 அந்த நேரத்தில் தான் நான் படுப்பேன். என் பையன் உடனே எழுஞ்சிக்குவான். நான் தூங்குறத பார்த்துட்டு அவன் டைப்பர் வச்சு என் மூஞ்சில் தேய்க்கிறது, என் முடியை பிடிச்சி இழுக்கிறது. சம்டைம் முடியை பிடிச்சி இழுத்துட்டு போனது ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லி விட்டுடுவேன். ஆனால் அப்புறம் அவன் டைப்பர் எடுத்துகிட்டு வந்து என் மூஞ்சில் பிடி தேய்ப்பான். அதுக்கப்புறம் நான் எங்கே தூங்குறது?
அதுக்கப்புறம் அவங்க அப்படியே தூங்காம ஸ்ட்ரெஸ் அதிகமாக எழுதினா இப்போ என்னால் ரொம்ப முடியல. இப்போ ஹேர் ஃபால் அவன் பிடுங்கி நான் ரொம்ப என்னோட நெத்தி முழிக்க பார்த்துருக்கேங்க வீடியோவில். ரொம்ப ஏறி போயிருக்கு. வேற வழி இல்லாமல் தான் நான் இப்போ இந்த பிஸ்காரோட சீரம் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஒரு பாட்டில் ஓப்பன் பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வீடியோ உங்களுக்காக காட்டுறதுக்காக எடுத்திருக்கேன். இது எல்லாமே இன்ஸ்டாகிராமில் ஆஃபர் போட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, முக்கியமாக இந்த மிட் நைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஆஃபர் போட்டுட்டு இருப்பான். அந்த நேரத்தில் பார்த்து பிக் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் ட்வைஸ் யூஸ் பண்ணேன், நல்லா இருக்கு. நீங்க பாருங்க, உங்களுக்கு மறக்க முடியாத விஷயம் எதுனா இருந்துச்சுன்னா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸில் வந்து. எனக்கு பலது இருக்கு. இதில் ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஹேர் ஸ்ப்ரே நல்லா இருக்குங்க. நீங்கள் இது வந்து இந்த சைடில் வந்து இந்த பட்டன் மாதிரி இருக்கும். அதை பாருங்க. அதுதான் கிளிக் பண்ணி எந்த சைடு எப்படி பம்ப் ஆகுது செக் பண்ணிட்டு தான் இது பண்ணணும். 2 பக்கமும் அழுத்தி பாருங்க. ஒரு பக்கம் அழுத்தி பார்த்துட்டு அதுக்குள்ள ஸ்ப்ரே ஆகுதா பாருங்க. இல்லைன்னா ஆகலைன்னா இன்னொரு பக்கம் அழுத்திட்டு ஸ்ப்ரே பண்ணி பாருங்க. அதில் உங்களுக்கே தெரியும். அது தெரியாமல் ரொம்ப நேரமாக உருட்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக அதை கண்டுபிடிச்சேன். இது வந்து டேண்ட்ரஃப்காக வாங்கியிருந்தேன். இது வந்து சுகர் பாடி ஸ்க்ரப் மாதிரி இருக்குங்க. எனக்கு பெருசாக இது பிடிக்கல. உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. நான் இதை ஒரே ஒரு வாட்டி யூஸ் பண்ணேன். எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. எனக்கு பிடிக்கல. இது பாடி ஸ்க்ரப், பாடிக்கு சுகர் ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தாங்க. ஆனால் இது ரெண்டும் காம்போவில் இருந்துச்சு, ஆஃபரில் இருந்துச்சு வேற. அதனால வாங்கிட்டேன். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அந்த டவ் இருக்கு இல்லைங்களா, இது என்னோட 2வது டப்பு. இது ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் எடுத்தாலே போதும், நல்லா முடி ஸ்மூத்தாக ரொம்ப சாஃப்டாக இருக்கு. நான் அந்த ஹேர் மாஸ்க்கு டவ்வோடது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு செட் ஆகுதான்ட்டு. ரொம்ப ஆஃப்டர் டவ் மாஸ்க் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப முடி சாஃப்டாக சில்கியாக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி எப்படி என் முடி இருந்துச்சோ அப்படி இருக்கு இப்போது. ஏன்னா எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப லாங் ஹேர் நீ வரைக்கும் இருந்துச்சு. கல்யாணம் ஆகி 1 மந்த் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணிட்டேன். ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நம்மளை டேக் கேர் பண்ணிக்க நேரம் இருக்காதான் சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன். அது டவ் எனக்கு ரொம்ப பிடிச்ச டவ் மாஸ்க் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதுதாங்க ஹேர் கேர். இப்போ ரீசெண்டாக இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது நல்லாவே இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்யூச்சர் அப்டேட்ஸ்க்காக.